Hi friends, welcome to felcykeralarecipe. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு முதல்ல 1 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுக்கிடலாம். இனி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 15 காஷ்மீரி மிளகாவை எடுத்துக்கிடலாம். அதில் உள்ள காம்பை எடுத்துட்டு 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இனி இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மிளகாவெல்லாம் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கிடலாம். அதில் உள்ள தண்ணியை நீங்கள் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிடலாம். இனி ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாவை நாம் அரைச்சி எடுத்துக்கிடலாம். மிளகா நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது கூட நாம் மிளகாவை அரைக்கும் போது கொஞ்சம் விதைகள் கிடக்கும், அதையும் நம்ம இது கூட சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இது கூட நாம் எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இந்த நேரத்தில் 15 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி இதையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலையிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிடுறேன். இது கடைசியாக தேவைப்படும். இனி மீதி இருக்கிற மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு எலுமிச்சப்பழம் சாறு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிடலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கிடலாம். நாம் ஏற்கனவே மிளகா அவிக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை கொஞ்சமாக இது கூட சேர்த்து நாம் கலந்து விட்டுக்கிடலாம். ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இனி நாம் கழுவி வச்சுக்கிற சிக்கனில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிடலாம். இனி இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை நம்ம சேர்த்துக்கிடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கிடலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சும் நீங்கள் அடுத்த நாள் காலையிலையும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கிடலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இனி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதும் இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இனி இந்த சிக்கனோட ஸ்பெஷலான இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இந்த நேரத்தில் சேர்த்துக்கிடலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி நாம் ஏற்கனவே பொரித்த எண்ணெயிலேயே அந்த துகள் எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துட்டு அதே எண்ணெயிலே போட்டு பொரித்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இது கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற சிக்கன் கூட நம்ம கலந்து விட்டுக்கிடலாம். சிக்கன் இந்த தேங்காய் எல்லாமே சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.